நீதிமன்றத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 32 கொண்டு வராரு. எவ்வளோ அவர் வந்து தாழ்த்தப்பட்டவராக ஆயிட்டாரு. அவர் தலைவரை வச்சுக்கிறதுக்கும் அங்கே பழைய சிக்கல். நீங்கள் எல்லாம் நினச்சிங்க அப்படியே நிறைய பேர் என்ன நினச்சிங்க அரசியலமைப்பை எழுதி அப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. 7000 விமர்சனம். அது என்ன பண்ணாங்கன்னா 1948 பிப்ரவரி 21 அந்த ஆர்டிகல் எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுக்குறாங்க. அதை வந்து இந்தியாவில் அனுப்புறாங்க. அந்த பாருங்க, பிரிவினைவாதம், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, பொருளாதார வீழ்ச்சி, சாதி பிரச்சனை, மத கலவரம், அங்க இருக்க முஸ்லீம்களை கொண்டு இங்கிருந்து போனா பாருங்க, இந்தியாவுக்கு வரணும்னு நினைச்சாங்க பாருங்க, அப்படியே முஸ்லீம்களை கொண்டு ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக அனுப்பிச்சு விட்டாங்க. அவ்வளவு கலவரம் நடக்குது. அந்த இடத்துலையும் அந்த சிக்கல்லாம் எதிர்கொண்டு தான் அந்த அரசியலமைப்பை எழுதுறாங்க. எவ்வளவு பிரச்சனை. அதுதான் 370 அந்த காஷ்மீர் கொண்டு வர்றாங்க. அதே போல மத்திய அரசுக்கு அதிகமாக பார்த்தோன்னா அந்த மொழி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அதுதான் இங்கிலீஷை கொண்டு வர்றாரு. எவ்வளோ சிக்கல் தெரியுமா அவருக்கு? 7 பேர் உறுப்பினர்கள், பாதி பேர் வரமாட்டாங்க. அவர் தன்னந்தனியே அவர் கைப்பட எழுந்து தான் ஃபர்ஸ்ட்ல 299 உறுப்பினர்கள் 284 பேர் தான் கையெழுத்து போட்டாங்க. அவ்வளோ பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அவரு. இப்ப அவரு இப்ப என்ன கேட்டாரு, 25 வருஷமா எப்படி டியூஷன் நடத்துறீங்க அப்படின்னு. ஒரே விஷயம் தாங்க, பிசினஸ் மைண்டு சர்வீஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கு. சர்வீஸ் மைண்ட் இருக்கிறவன் எதுவுமே எதிர்பார்க்காம போயிட்டே இருப்பாங்க. காற்றாட்டு வெள்ளம் கடல்ல கலந்தே ஆகும். நீ என்ன போட்டு ஒரு பெரிய பாறாங்காட்டு போட்டாலும் சைடில் காட்டி போயிட்டே இருக்கும். நீ வெள்ளத்தை எங்கேயா தடுக்க முடியுதா பார்த்தீங்களா? எல்லாம் அடிச்சு தடுத்து போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நம்ம சர்வீஸ் மைண்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ளலாம். நிறைய பேர் இப்போ கூட சொல்லலாம், ஏன் இவங்கலாம் ப்ரைஸ் வாங்குறாங்க அதெல்லாம். நான் ஆரம்பத்தில் நான் ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காசு கேட்பான். 50 ரூபா தான், இதை வடிவில் சொல்லுவாங்க. 2 ரூபா தான் கேட்டான், இடுப்புல சொல்லிட்டான் அப்படின்னா. அது மாதிரி ஒரு 50 ரூபா தாங்க கேட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஒருத்தர் வந்து அதை சரக்கு போட்டு ஒரு பேரன், நான் 50 ரூபா கொடுத்தான்ல, என் பிள்ளைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடு அப்படின்னு சண்டை மாட்டாரு. ஐயோ இதே என்னடா ரொம்ப போச்சு, எல்லாருக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட்ல ஆர்டர் கொடுத்தா எப்போதான் அப்போ இன்னும் 2 மணி நேரம் டான்ஸ் வைக்கணும், என்ன பண்ணுறது, வேணாம். இதே நம்மள மாதிரி சர்வீஸ் மண்டியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்க உதவி வாங்கி நம்ம ஃபங்க்ஷன் நடத்தோம் அப்படின்றதான் அந்த உதவி நாங்கள் நாட ஆரம்பிச்சு. எதுவுமே பாருங்களா, நான் கை நீட்டிலாம் காசு வாங்குறது கிடையாது. நேரடியாக ப்ரைஸ் கொடுங்க, நேரடியாக செட்டுக்கு பண்ணுங்க, நேரடியாக பாருங்க. அவரு குறிஞ்சிப்பட்டியில் சொன்ன வேகத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, சொன்ன வேகத்துக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்காரு குறிஞ்சிப்பட்டியில் போயிட்டு. இப்போ அதே போல குணசுந்தரி சொன்ன உடனே அது மயிலாடுதுறையில் இருக்கு. ஏதாவது நைஸ் பண்ணி என்னால் வர முடியாத காசு போடாமல் வந்துருக்கலாம், கூகுள் பேல காசு போட்டு செய்யடா அப்படின்னு. இப்போ எல்லாருமே ஒரு சர்வீஸ் பாயிண்ட் இருக்குல்ல, நீங்களும் படித்து ஒரு சர்வீஸ் பாயிண்டோட போகணும். எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் மேலே ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான். இது 25 வருஷமா ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா பாஸ் பண்ணிட்டு போயிடுவான் தெரியுமா, அது திரும்பியே பார்க்க மாட்டான். ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போகலாம் தான். நாங்கள் என்னடா கேட்குறோம், ஒரு எங்களுக்கு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, இப்போ சொல்கிறோம் பாரு, அப்போ குணசுந்தரி வந்து சொல்லிட்டு போகும்போது எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களால் நிறைய பேருக்கு நான் நிறைய கோச்சிங் கொடுத்து வெளியெல்லாம் நிறைய பேர் போலீஸ் ஆகிருக்காங்க. அதை நம்ம ஊர் பையன் ஒரு சில பேர் கேட்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு போனா என்ன இவர் தான் இவரா அப்படின்னுவோம். நான் நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் போலீஸாக இருக்காங்க. நம்ம ஏதோ அட்வைஸ் பண்ணுறோம், ஏதோ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம். எவ்வளோ பிரச்சனைகள். இப்போ பாரு, அந்த ரம்யா பாருங்க, 2014 நினைக்கிறோம். முன்னாடி செட்டு தானே விக்னேஷ், முன்னாடி செட்டு தான் ரம்யா. 2014 இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏன் தெரியுமா, 2013 நான் எக்ஸாம் எழுதி டிஎன்பிசி பாஸ் பண்ணுறேன். 2014 அப்பாயின்மெண்ட். ஒரு 3 மாதம் நான் வரல. வீரபாண்டியை தான் கிளாஸ் எடுக்க சொன்னோம். வீரபாண்டி பயங்கரமாக அந்த லைப்ரரியில் கிளாஸ் எடுக்கிறாரு. 2014 ஸ்கூல் ஃபஸ்ட்டு அந்த பாப்பா. இன்னைக்கு பாருங்க மத்திய போலீஸில் இருக்கு, சிஆர்பிஎஃப்ல இருக்கு. இன்னைக்கு பாரு, அது போன உடனே பொருளாதார ரீதியாக நீ முன்னேறணும், புரியுதா? அதுதான் உங்களை படிங்கிறது. இப்போ நம்ம ஊரில் ஒரே ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தான். ஆனால் நம்ம ஊரில் எத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, 40க்கு மேலே இருக்காங்க. படித்தா எல்லாருமே முன்னேறலாம். அரசியலானா யாரும் ஒரு ஆள் தான், ஒன்றிய கவுன்சிலா ஒரு ஆள் தான், மாவட்ட கவுன்சிலர்னா ஒரு ஆள் தான். அப்படி எவ்வளோ பேர் போட்டி போட்டாலும் ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் கல்வியில் அப்படி இல்லை, எத்தனை பேர்னாலும் போட்டி எவ்வளோ பல விதங்களில் 34 தொகுதி, 36 துறைகள் இருக்குது. எந்த துறையினாலும் வேலைக்கு போகலாம். நம்மள எல்லா துறையிலும் இன்னைக்கு வேலையில் இருக்காங்க. நீங்க அதே போல தம்பிலா பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்து, எழுத்து வீட்டை பார்த்து, பக்கத்து ஊரை பார்த்து, இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து இது கம்பாரிசன் பண்ணவே கூடாது. இப்போ நான் அப்படியே கொஞ்சம் சோர்ந்தாடு போல திடீர்னு இவரை பார்க்குறோம், சிலம்பரசன் அவர்களை. அந்த ஊருக்கு இப்படி பண்ணுறது, இன்னும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணுது. அவரை பார்க்க போகிற உத்தியோகம் வெளியூர், பக்கத்து ஊர், நீங்கள் அப்படி போட்டி போடுங்க. ஏங்க நம்ம ஜாதிகாரனா எஸ்ஐ ஆக முடியுமா அப்படின்னு ஒருத்தன் நம்மளை சொல்லுவான். திடீர்னு பக்கத்து ஊர் எழுதாசனை பார்க்கணும். என்னுடைய நண்பர் தான், அவர் அங்கே டியூஷன் நடத்துறாரு, கோமதி கூட. கோமதியும் இங்கே இருக்காங்களே, கோமதியும் எழில்தாசனும் அவங்க ஒரு ட்ரஸ்ட்டில் அங்கே டியூஷன் நடத்துனாங்க.
இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு எஸ்ஐ ஆகி ப்ரொமோஷன் ஆகி திருப்பத்தூர்ல இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாரு. ₹1 காசு செலவு இல்லை, எக்ஸாம் எழுதி தான் போயிருக்காரு. எஸ்ஐ ஆக முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க, திடீர்னு அவரை பார்த்துக்கணும். விஞ்ஞானி ஆக முடியாதுன்னு பார்க்கறதுலாம் பார்த்துக்கணும். நீ அது ஒரு ஆள் எங்கேயோ இருக்க ஒரு ஆளை தான் இதை பார்த்து நீ நம்ம ஊரை பார்த்த நீ வாழ்க்கையில முன்னேறவே மாட்டேன். நீ இங்க நம்ம ஊரை பார்த்தா அவன் சுத்துறான் நம்மளும் சுத்தணும் தான் நினைக்கிறேன். நீ எப்பயுமே நீ ஒரு டார்கெட் வச்சு போயிட்டே இருக்கிறத புரியுதா? நான் இங்க பாரு, இது ஏன் சொல்றேன்னா அம்பேத்கர் அவ்வளோ சவால்களை எதிர்பார்த்தாரு. நான் இன்னும் நிறைய பேசிட்டு போனேன், அதான் சொன்னேன் டான்ஸ் ஆர்டிஸ்டுக்கு எப்படி காதல் வாங்க மாட்டீங்க, கருத்தாரனா தனியாக வைக்கணும். அதனால தான் நம்ம அதிகமும் பேசுறது இல்லை. நிறைய சிக்கல்லாம் வருங்க. இப்போ நான் ஒரு டியூஷன் பஸ்லாம் சாடாக ஒரு டியூப் லைட் கட்டிட்டு போயிருப்போம். டியூஷன் நடக்கூடாதுன்னு இன்னொருத்த கோவப்படும், அந்த டியூப் லைட்டை உடச்சிட்டு போயிடுவோம்.